கட்சிகளின் படுக்கை அறைகளில் கசக்கி எறியப்பட்டது ஜனநாயகம் என்ற வரிகளை சிந்தித்து தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் வழக்கறிஞர் எஸ் சவுந்தரராஜன். சமத்துவமும் சகோதரத்துவமும் செழிக்க மக்கள் சுதந்திரத்தை சுவாசிக்க வேண்டும். சுதந்திர காற்று வீசுவதற்கு ஜனநாயக கதவுகள் திறந்திருக்க வேண்டும். அந்த கதவுகள் இற்றுவிடாமல் இருக்க 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் மராமத்து நடக்க வேண்டும். மராமத்து பணிகளில் ஊழல் நடந்தால் மாளிகை பாழாகும். அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையில் வாக்குரிமை பற்றிய விவாதம் நடந்தபோது பரிபூரண ஜனநாயகத்தை நாட்டில் வளர்த்தெடுக்க விரும்பிய நேரு 21 வயது நிறைந்த அனைவரும் வாக்களிக்க வழிவகுத்தார். அரசியல் நிர்ணய சபைக்கு தலைமையேற்ற ராஜேந்திர பிரசாத் படிப்பறியா பாமரர் அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கப்படுவதை விரும்பவில்லை. பூனா வழக்கறிஞர் சங்கத்தில் 1959 நவம்பரில் பங்கேற்று பேசிய நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத், ஜனநாயகத்தில் தலைகள் மட்டுமே கணக்கில் கொள்ளப்படுகின்றன, தலைக்குள் என்ன இருக்கிறது என்பது குறித்து யாரும் கவலைப்படுவதில்லை என்று குறிப்பிட்டார். உண்மைதான். நமது சிந்தனைக்கு எங்கேதான் காண கிடைக்கிறது சந்தர்ப்பவாத சாகசம் செய்யாத அரசியல்? இந்த சந்தர்ப்பவாதத்தில் மக்கள் நலனுக்கு எங்கே இடம்? சுயநலத்தில் ஊறி திளைக்கும் தகுதியற்ற தலைவர்களின் திருவிளையாடல்களை எத்தனை நாட்கள் பார்த்து ரசிக்கப் போகிறோம்? இவர்கள் அனைவரும் விளையாடும் சதுரங்கத்தில் வெட்டப்படும் காய்கள் நாம் என்ற புரிதல் எப்போது ஏற்படும்? தேர்தலில் வாக்குக்கு பணம் என்ற இழிநிலை எப்போது மாறும்? மக்களுக்கு பணம் காய்க்கும் மரமாக தேர்தல் மாறிய பின்பு அந்த தேர்தல் எதற்கு? அச்சமின்மை என்பது இப்போது போதிக்கப்பட வேண்டிய ஒரே மதம். அச்சமே கீழ்களது ஆச்சாரம் என்று முதலில் நாம் உணர்வோம். நன்றி, வணக்கம்.